ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் நல்லபடியாக மங்களகரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க என்னோடய கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த அடுப்பில் வந்து நான் சக்கரை பொங்கலுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி மார்கழி கடைசி வெளினால் சக்கரை பொங்கல் செஞ்சு இன்றைக்கி சாமிக்கு படைக்கலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இன்னொரு அடுப்பில் சாதம் வெந்துகிட்ருக்குது. இன்னொரு அடுப்பில் வந்து சாம்பாருக்காக பருப்பு வச்சுருக்கேன். இப்போ சக்கரை பொங்கலுக்கும் மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சிடலாம். அப்புறம் வந்து இன்றைக்கி பொரியல் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்க வேக வச்சு அதை ஒரு பக்கம் தோலை உரித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மசாலா செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா சுருள கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினதும் அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுடலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கறி மசால் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துருக்கேன். நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு, அப்புறம் இந்த வேக வச்ச உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டேன். அந்த மசாலாவோடு சேர்த்து அதையும் நல்லா கிளறி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிட்டோம்னா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிரும். அடுத்து இன்னொரு அடுப்பில் வந்து சாம்பாருக்காக பருப்பு வெந்துருச்சு. அதில் வந்து நான் வெட்டி வச்சுருந்த காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். என்னென்ன சேர்த்துருக்கேன்னா வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், அவரைக்காய், கேரட்டு இதெல்லாம் போட்டுட்டு, அப்புறம் சாம்பாருக்கு தேவையான மசாலா மஞ்சள் தூள், மல்லிப்பொடி, அப்புறம் மிளகாய் பொடி, உப்பு இதெல்லாம் போட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் புளியும் கரைச்சி ஊற்றிட்டு அதை ஒரு கிண்டி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கிண்டி மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சிட்டோம்னா ஒரு பக்கம் சாம்பாரும் ரெடி ஆயிரும். அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தோசை ஊற்றிட்டுருக்கிறேன். இன்னொரு அடுப்பில் வந்து இந்த சாம்பார் விசில் வந்துருச்சு. அதுக்கு கொஞ்சம் தாளிச்சும் விட்டுறலாம். தாளித்து ஊற்றிட்டோம்னா சாம்பாரும் ஒரு பக்கம் நல்லா ரெடி ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் அப்பளமும் பொரித்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், அப்பளமும் பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், சக்கரை பொங்கல் நல்லா மணக்க நெய் மணக்க ரெடி ஆயிடுச்சு. இந்த சக்கரை பொங்கல் ஈஸியாக எப்படி குக்கரில் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ ஒன்று நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள். அதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் லஞ்சுக்கும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூடாக சாதம் வடித்து எடுத்து வச்சாச்சு. இந்த ரசம் வந்து நேற்று வச்ச ரசம் தான். நேற்று ரசம் வச்சு நான் மட்டும் தான் சாப்பிட்டேன். அது அப்படியே பெண்டிங் இருக்குது. இன்றைக்கும் அந்த ரசத்தை வச்சுட்டேன். அப்புறம் சாம்பாரும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இது கூட அப்பளம். அவ்வளோதான் லஞ்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிருக்கேன். அதே சாம்பார் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.